இந்த பையன் அம்யூஸ்மெண்ட் பார்க்கல ஒரு விஷிங் மிஷினை பார்த்துட்டு அது கிட்ட போய் நான் உடனே பெருசா வளர்ந்துடணும்னு ஒரு விஷ் கேட்கறான். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில தூங்கி எந்திரிச்சு பாக்குறான். பார்த்தா அவன் உண்மையாவே வளர்ந்துட்டு இருக்கான். இதை பார்த்து அவன் பயங்கர ஆச்சரியப்பட்டு வீட்டுக்குள்ள இருந்து வெளியில ஓடி வந்து சைக்கிள் எடுத்துக்கிட்டு அந்த விஷிங் மிஷினை பாக்குறதுக்காக வேகமா போறான். அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அங்க அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கையே காணோம். ஏதோ ஒரு காலி கிரவுண்ட் தான் இருக்குது. இப்ப இவன் வேற வழி இல்லாம திரும்ப வீட்டுக்கே வந்துடுறான். அங்க அவங்க அம்மாவே அவனை பார்த்துட்டு யாருன்னே தெரியாம பயந்து போய் கையில கத்தி எடுத்துக்கிட்டு துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. சரி நீ இவன் தன்னுடைய ஃப்ரெண்டை தேடி போறான். அவனுடைய ஃப்ரெண்டும் இவனை பார்த்துட்டு பயங்கரமா பயந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இவனுக்கும் இவனுடைய ஃப்ரெண்டுக்கும் மட்டுமே தெரிஞ்ச ஒரு சீக்ரெட் கோட சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் நம்பவே ஆரம்பிக்கிறான். இப்ப அவனுடைய ஃப்ரெண்டு அவங்க வீட்ல இருந்து அவங்க அப்பாவுடைய ட்ரெஸ் எல்லாம் திருடிக்கிட்டு வந்து இவன் கிட்ட கொடுத்து இவன் தங்குறதுக்காக ஹோட்டல் ரூம்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறான். அதுக்கப்புறம் இவனுடைய செலவுகளை இவனே பாத்துக்கிறதுக்காக இவனை வேலைக்கு போக சொல்றான். அதனால இவனுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து இவனுடைய குவாலிஃபிகேஷன் எல்லாம் மறைச்சு ஏமாத்தி ஒரு கம்பெனில வேலையே வாங்கிடுறானுங்க. இப்ப வேலை செஞ்சு அவன் வாங்கிட்டு வர சம்பளத்தை வச்சு இவனுங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஜாலியா என்ஜாய்